அனைவருக்கும் வணக்கம். இன்றும் பிரதான செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றோம். அரச சேவை வெற்றிடங்கள் நிரப்புவதற்கு பாதுகாட்டில் நிதி ஜனாதிபதி அனுரா தெரிவிப்பு. உற்பத்தி வீழ்ச்சியாலேயே தேங்காய்களுக்கு தட்டுப்பாடு, மீனவர்களுக்கு அதிர்ஷ்டம், காப்பீட்டு திட்டம், மீள திறக்கப்பட உள்ள விசாரணை கோப்புகள், யோசித ராஜபக்ச கைதில் அரசியல் தலையீடுகள் இல்லை, போலீஸ் ஊடக பிரிவு பொறுப்பாளர் போலீஸ் ஊடக பேச்சாளர் விளக்கம். இதுபோன்ற காணொலிகளை விரிவாக பார்க்கலாம் என்று நினைக்கிறோம். காணொலிகளை விரிவாக பார்க்கறதுக்கு முன்னர் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால், இதுபோன்ற காணொலிகளை பார்ப்பதற்கு ஆர்வமுள்ளவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அரச சேவை வெற்றிடங்களை நிரப்புவதற்கு பாதுகாட்டில் நிதி ஜனாதிபதி தெரிவிப்பு. அரச சேவையை பலப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். பொதுமக்களின் உரிமை என்ற வகையில் அரச சேவைகளின் பொறுப்பு என்ற வகையிலும் இந்த நடவடிக்கையை முன்னெடுக்கப்படும். அரச சேவையில் உள்ள வெற்றிடங்கள் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும். இவ்வாறு ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயகா தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, தற்போது உள்ள அரச சேவையில் நாட்டு மக்கள் திருப்தி அடையவில்லை. அரசாங்கம் சேவையை டிஜிட்டல் மயப்படுத்துவதன் ஊடாக மக்களுக்கு வினைத்திறனான சேவையை வழங்க எதிர்பார்க்கின்றோம். எதிர்வரும் ஜூன் மாதத்துக்குள் அரச சேவையில் சரியான தரவுகள் கட்டமைப்பு ஒன்றை தயாரிப்பதற்கு செயலாற்றுகின்றோம். தற்போதுள்ள அரச சேவையின் பிரிவுகளின் அடிப்படையில் சரியான தீர்மானங்களை எடுப்பதற்குரிய இயலுமை இல்லை. அரச ஊழியர்களுக்கான நியாயமான அடிப்படை சம்பள அதிகரிப்பு மற்றும் ஓய்வூதியம் பெறுவோரின் சம்பள முரண்பாடுகளை 3 வருடங்களுக்கு முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான முன்மொழிவுகள் இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்படும். அரசு சேவையில் தற்போதுள்ள சுமார் 30,000 வெற்றிடங்கள் நிரப்புவதற்கு எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் தேவையான நிதியை ஒதுக்குவதற்கும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது என்று சொல்லி அவர் குறிப்பிட்டுள்ளார். அனைவருக்கும் வணக்கம். அரச சேவை வெற்றிடங்கள் நிரப்புவதற்கு பாதுகாட்டில் நிதி ஜனாதிபதி அனுரா தெரிவிப்பு. அரச சேவைகள் வெற்றிடங்களை நிரப்ப பாதுகாட்டில் நிதி ஜனாதிபதி அனுரா தெரிவிப்பு. மீனவர்களுக்கு அதிர்ஷ்டம், மீனவர்களுக்கான காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதி அமைச்சர் ரத்ன ஹமகே தெரிவித்துள்ளார். இதற்காக ஒரு காப்பீட்டு நிறுவனம் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ளது என்றும், எதிர்வரும் வரவு செலவு திட்டத்திற்கு பின்னர் மீனவர்களுக்கு இந்த காப்பீட்டு திட்டத்தை செயற்படுத்த திட்டமிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உற்பத்தி வீழ்ச்சியினாலேயே தேங்காய்களுக்கு தட்டுப்பாடு. நாட்டில் தேங்காய்களின் விலை அதிகமாக இருப்பதற்கு பிரதான காரணம் மக்கள் தொகை அதிகரிப்புடன் ஒப்பிடும் போது கடந்த 20 ஆண்டுகளில் தேங்காய் உற்பத்தி குறைந்து வருவதேயாகும் என ரூணு பல்கலைக்கழகத்தின் பயிர் அறிவியல் துறையின் மூத்த பேராசிரியர் அருணகுமாரா தெரிவித்துள்ளார். 2000ஆம் ஆண்டளவில் 3000 மில்லியன் தேங்காய் உற்பத்தி செய்யப்பட்டன. அப்போது நாட்டின் மக்கள் தொகை 18 மில்லியனாக இருந்தனர். 2024ஆம் ஆண்டின் நாட்டின் மக்கள் தொகை 23 மில்லியனாக அதிகரித்திருந்தாலும் தேங்காய்களின் உற்பத்தி அதிகரிக்கவில்லை. தேவையை பூர்த்தி செய்யும் அளவுக்கு தேங்காய் உற்பத்தி இல்லாததே தேங்காய் பற்றாக்குறைக்கு பிரதான காரணமாக இருக்கிறது என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மீள திறக்கப்பட உள்ள விசாரணை கோப்புகள். 29,000 கோப்புகள் விசாரணைகள் சிக்கியுள்ள நிலையில் அவற்றை புதிய கட்டமைப்பினூடாக மீள திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு போலீஸ் திணைக்களத்துக்கு அறிவுறுத்தியுள்ளதாக ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயகா தெரிவித்துள்ளார். இவை அனைத்தையும் ஒரே இடத்திலிருந்து நிர்வகிப்பது சாத்தியமில்லை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளார். அதற்காமைய போலீசாருக்கு புதிய கட்டமைப்பு உருவாக்கப்படும். குற்றப்புலனாய்வுத்துறையின் கீழ் மேலும் பல பிரிவுகள் உருவாக்கப்படும். இதற்காக புதிய துணை போலீஸ் மா அதிபர்கள் தேவை. நிதி குற்றங்கள், கொலைகள், போதைப்பொருள் குற்றங்கள் போன்றவை தனித்தனியாக பிரிக்கப்பட்டுள்ளன. அந்த நிறுவனங்கள் மற்றும் அதிகாரிகள் மீது அரசாங்கம் முழு நம்பிக்கை கொண்டுள்ளது என்று ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். ஒன்றுடன் ஒன்று மோதி 3 பேருந்துகள் விபத்து, 29 பேர் காயம். 3 பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியதில் 29 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த விபத்து காலி அங்குலுகக பகுதியில் நேற்று நடைபெற்றுள்ளது. நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 பேருந்துகளுடன் வீதியில் பயணித்த மற்றொரு பேருந்து மோதினதால் இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யோசித ராஜபக்ச கைதில் அரசியல் தலையீடு இல்லை, போலீஸ் ஊடக பேச்சாளர் விளக்கம். யோசித ராஜபக்ச கைது செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பில் அரசியல் தலையீடு ஏதும் இருக்கவில்லை என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார்.
கை செய்யப்பட்ட யோஜித ராஜபக்சவுக்கு விலங்கிட வேண்டாம் என பாதுகாப்பு அமைச்சு ஆலோசனை வழங்கியது என தகவல் வெளியாகியுள்ளதே என கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு கூறினார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, அமைச்சரோ அமைச்சின் செயலாளரோ அல்லது ஜனாதிபதியோ எவ்வித தலையீடுகளும் செய்யவில்லை. சட்டத்தின் பிரகாரமே நடவடிக்கை இடம்பெற்றது. கடந்த காலங்களில் சில காரணங்களால் தேக்கமடைந்திருந்த சில விசாரணைகள் தற்போது அரசியல் தலையீடுகள் இன்றி துரிதமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த விசாரணைகளின் பிரகாரம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியிருக்கின்றார்.